ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A மெயின்ஸ் ரெண்டுத்தையுமே எப்படி இன்டெகிரேட்டடாக எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி கொடுக்குறேங்க. அண்ட் அறிவாக்கில் அதுக்காக நம்ம போட போகிற பேட்ச் பற்றியும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆக்சுவலிங்க ரியாலிட்டி என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நமக்கு 2A கண்டிப்பாக வரும், 2A படிக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே பாதி தூரத்தில் போயிட்டுருப்பீங்க. பட் சடனாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் வந்து 2வும் சேர்ந்து கிளியர் ஆகியிருக்கும். அப்போ தான் எல்லாருக்குமே தோணும், ஐயோ 2A படிச்சுட்டு இருக்கோம், 2A நமக்கு இம்பார்ட்டன்ட், இருந்தாலும் 2 நம்ம விடக்கூடாது, அதையும் நான் பேட்டர்னை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போய் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ இதை எப்படி வந்து 2A ப்ரிப்பரேஷனும் பாதிக்காமல் குரூப் 2வும் படிக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம அறிவாக கொண்டுட்டு வந்திருக்க பேட்ச், அதை எப்படி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் கொண்டுட்டு வந்தோம், அது ப்ராப்பராக போயிட்டுருக்கு. 4 நாளைக்கு ஒரு வாட்டி டெஸ்ட்டு, எவ்ரிதிங் எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. பட் இப்போது சடனாக நமக்கு ரிசல்ட் வந்ததுனால I have made changes to this Aspire batch, Group 2 Mains batch. அதோடைய டீட்டெயிலில் வந்து இப்போ பார்க்கலாம். அண்ட் அது எல்லாத்த விட ஒரு ஷாக்கிங்கான அண்ட் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, நம்பர் 2A ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நியர்லி 20%, 100க்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2A சேர்ந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் தமிழ் இருக்கவங்களும் 9 பேர்கிட்ட கிளியர் பண்ணியிருக்காங்க. இது இப்போதைக்கு இருக்கிற ரிசல்ட். இன்னும் நியர்லி எப்படி சொல்கிறது, ஒரு 60% ஆஃப் த பீப்புள் இன்னும் போலுக்கு ரிப்ளையே பண்ணல. பட் இப்போவே வந்து நல்லா தெரியுது, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸில் 10ல் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது 2 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்க மாதிரி இருக்கட்டும்ட்டு தான் இந்த பேட்சை வந்து மெயினாக போட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே. அண்ட் நிறைய பேர் வந்து 2Aக்கான பேட்ச் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் ஆஸ்பயருடைய 2A பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. பேட்ச் 2 அவைலபிளாக இருக்குது. நான் பேட்ச் 3 புதுசாக வந்து போட கிடையாது. ரீசன் என்னென்னா, அதில் வந்து 25 ஃபுல் டெஸ்ட், அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், யூனிட் வைஸ் டெஸ்ட், மொத்தமாக 33 இருக்குங்க. 33 இருக்கும் போது அது இன்டூ 2ன்னு போட்டால் கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் வச்சா கூட நமக்கு 66 நாள் தேவைப்படுது. ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நான் புது பேட்ச் போடலை. இந்த பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக போயிட்டு பேட்ச் 2ல் என்ரோல் ஆகிக்கோங்க. உங்களுக்கு டே 1லேருந்து கொடுத்த எல்லா மெட்டீரியல், எல்லா டெஸ்ட், எவ்ரிதிங் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். உங்கள் பேஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷனை எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸுக்கான பேட்சை வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இது டிசம்பர் 16 அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் February 18 அன்னைக்கு வந்து முடியுது. கரெக்டாக 55 நாள் வந்து இருக்கும். ஓகேங்களா? 7 நாளைக்கு ஒரு வாட்டி டெஸ்ட். தட் இஸ் எவ்ரி சண்டே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்க போகுது 300 மார்க்குக்கு. பிடிஎஃப் மாதிரி தான் நம்ம எவாலுவேஷன் பண்ண போகிறோம். உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நான் எம்டி ஆன்சர் ஷீட்ஸ் கொடுத்துருவேன். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுப்பீங்க. அந்த பிரிண்ட் அவுட் போட்டு வச்ச பேப்பரில் நீங்கள் எழுதி ஸ்கேன் பண்ணி எனக்கு பிடிஎஃபாக அனுப்பணும். நம்ம சண்டே டெஸ்ட் வச்சுட்டு டியூஸ்டேக்குள்ளே உங்களுக்கு எவாலுவேட் பண்ணி ஆடியோ விதமாகவும் ஃபீட்பேக் கொடுப்போம், மார்க் போட்டு ஃபீட்பேக் கொடுப்போம். ஸோ தட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்லையும் கிடைச்சிடும். உங்களுக்காக கஸ்டமைஸ்டாக உங்கள் பேப்பரில் என்னென்ன விஷயங்கள் மாற்றலான்ற மாதிரி ப்ராப்பர் ஆடியோ ஃபீட்பேக்கும் இருக்கும். ஸோ தட் நீங்கள் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஃபுல்லாக வந்து 2Aக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 1 டே, தட் இஸ் சண்டே மட்டும் 2க்காக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க. இந்த ஃபுல் டெஸ்ட் எழுத வேண்டியதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போது நம்ம ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா கடைசி மினிட்ல எழுத முடியாது, பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியாது. இந்த டைம் சொல்கிறேங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறவங்களே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காம்படிஷனில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 2A தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 2 ப்ரிப்பரேஷன் பண்ணுற பீப்புள் ரொம்ப கம்மி. ஆல்ரெடி 2Aல வந்து வேலையில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க தான் 2 ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறனால நமக்கு இருக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ரைட்டிங் ப்ராக்டிஸ் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக வி கேன் ஏபிள் டு சக்சீட் போத் 2A and 2. ஓகேங்களா? அதுக்காக தான் மெயினாக வந்து இந்த பேட்ச் கொண்டுட்டு வந்திருக்கு. அண்ட் இது வந்து உங்களுக்கு பைலிங்குவலாக தான் பேட்ச் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக மெட்டீரியல் கொடுத்துருவேங்க. நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணாலும் இவ்வளோ கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த அஃபோர்டபுள் காஸ்ட்டில் என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் திங்க உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு 25 யூனிட் வைஸ் மெட்டீரியல் கிடைச்சிடும். 7 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். 7 யூனிட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா 3 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பர் பிளானை வந்து நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே கொடுத்து நீங்கள் எதையுமே யோசிக்காமல் நான் கொடுக்குறத மட்டும் படித்து டெஸ்ட் எழுதினாலே போதுன்ற அளவுக்கு எல்லாமே இருக்கும். கரண்ட் அஃபேருக்கு உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் மெட்டீரியல் வந்துடும். ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு நான் கொடுக்குறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். யூ கேன் ஏபிள் டு சக்சீட் இட். ஓகேங்களா? அண்ட்
நம்ம டிஎன்பிஎஸ்சி பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா குரூப் 2 நமக்கு சக்ஸஸாக போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போன டைம் ப்ரிலிமினரி மட்டுமே 250 பேருக்கு மேலே கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி நான் இன்னும் கால்குலேட்டே பண்ணலைங்க, ரொம்ப ஹெக்டிக்காக போகிறதுனால. நான் அப்புறமா கூட சொல்கிறேன். 30க்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதில் குரூப் 2ல் ஜாபே வாங்கியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இதில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுதுன்னா, டீட்டெயில்டு ஸ்டடி பிளான், என்னென்ன எப்பப்போ படிக்கணுன்றதுக்கான ப்ராப்பர் மெட்டீரியல், எம்டி ஆன்சர் ஷீட்ஸ் கொடுத்துருவேன், செப்பரேட் கொஷின் பேப்பர் கொடுத்துருவேன், பர்சனலைஸ்டு ஆடியோ ஃபீட்பேக் கிடைச்சிடும், கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் கிடைச்சிடும், பாசிபிள் கொஷின் பேங்க் கிடைச்சிடும். ஸோ இது எல்லாமே கொடுத்த மாதிரி தான் இருக்கும். பாசிபிள் கொஷின் பேங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக ரெடி பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைச்சிடும். இஃப் நீடட் சாம்பிள் கூட நம்ம டெலிகிராமில் போடுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நமக்கு கட்டாய தமிழ் தகுதி தேர்வு இருக்கனால அதுக்கான டாபிக் வைஸ் வீடியோ கிளாஸஸ், டாபிக் வைஸ் நோட்ஸு, 5 ஃபுல் டெஸ்ட்டு, கொஷின் பேப்பர், ஆன்சர் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ, எம்டி ஆன்சர் ஷீட், எவ்ரி திங் எல்லாமே இதுலேயே உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஓகேங்களா? அண்ட் இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 3500 இருக்க போகுது. நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 3299. அண்ட் என்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே கொடுக்குறீங்க, டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக பேமெண்ட் பண்ணணும்னா இந்த ரேசர் பே லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபார் டவுட் கிளாரிஃபிகேஷன். நீங்கள் பேமெண்ட் பண்ண பின்னாடி உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்மும் ப்ரைவேட் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் சென்ட் பண்ணுவேன். அண்ட் அதில் ஜாயின் ஆகிடணும். மொபைல் ஆப் மேண்டேட்ரி, இதர் லேப்டாப் இல்லை ஆண்ட்ராய்டில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா பாருங்கள். நம்ம கரெக்டாக டிசம்பர் 16 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோமா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யூனிட் 5 சப்ஜெக்ட் தான் நம்ம எடுக்க போகிறோம். தட் இஸ் பாலிட்டி. ஸோ தட் நம்ம பாலிட்டி இம்பார்ட்டண்ட்டாக குரூப் 2A சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்க சப்ஜெக்ட்ஸை முன்னாடி வச்சு எடுத்துகிட்டு போக போகிறோம். உங்களுக்கு யூனிட் 5 மெட்டீரியலில் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவீங்க. 50 10 மார்க், 50 15 மார்க். ஸோ தட் இதுவே உங்களுக்கு நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு நிறைய காஸ்ட் வரும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மெட்டீரியல். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் மெட்டீரியலும் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி 1 to 15, இது 1 to 15 ஃபார்மேட்டை நம்ம ஃபாலோ பண்ணல. ஜான்வரியில் நேஷனல் உங்களுக்கு தமிழ்நாடு கரண்ட் அஃபேர், நேஷனல் கரண்ட் அஃபேர் தனித்தனியாக கொடுக்க போகிறேன். அதே மாதிரி ஜான்வரி பிப்ரவரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஜான்வரி பிப்ரவரி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் உங்கள் கையில் வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு அதை பிரித்து நான் கரண்ட் அஃபேர் மெட்டீரியலை கொடுக்க போகிறேன். அண்ட் செக்ஷன் வைஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் 5க்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் வந்து 16ஆம் தேதி உங்கள் கையில் கொடுத்துட்றேன்னா, அதை ஃபுல் மெட்டீரியல் என்னென்ன சிலபஸ் இருக்குன்றது இங்கே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு கரெக்டாக அந்த சண்டே டிசம்பர் 22 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு 300 மார்க் டெஸ்ட் இருக்க போகுது. 12 10 மார்க், 12 15 மார்க். ஸோ தட் 300 மார்க் டெஸ்ட்டு. இதை நீங்கள் எழுதி எனக்கு PDF வந்து சென்ட் பண்ணணும். நம்ம டியூஸ்டேக்குள்ளே எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுதான் பேட்டர்ன். இப்போது அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? பாலிட்டி படிக்கிறோமா? அதுக்கடுத்து சோஷியல் இஷ்யூ வரும். இப்போது நம்ம காலையில் வந்து 10 மணிக்கே டெஸ்ட் வைக்கிறோம் வச்சுக்கோங்க. 10 to 1 நீங்கள் எழுதுறீங்கன்னு வைங்க. அப்புறம் ஒரு நைட் 8 மணிக்குள்ளேயே உங்களுக்கு அடுத்த சோஷியல் இஷ்யூக்கான ப்ராப்பர் மெட்டீரியல் வந்துடும். அதில் 40 10 மார்க், 40 15 மார்க், இது இல்லாமல் பாசிபிள் கொஷின்ஸு எல்லாமே வந்து நான் கொடுத்துருவேன். கரண்ட் அஃபேர் மெட்டீரியலும் கொடுத்துருவேன். இது 1 வீக் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. படிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி டிசம்பர் 29 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு டெஸ்ட் எழுத போகிறோம். அதே மாதிரி 300 மார்க். இதே பேட்டர்னை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து நம்ம சோஷியல் இஷ்யூஸ் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சேம் பேட்டர்ன் மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன். ஒரு வாரம் படிக்கிறீங்க, சண்டே டெஸ்ட் எழுதுறீங்க. தமிழ் சொசைட்டி படிக்கிறீங்க, கொடுத்துட்றேன், நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. த சேம் பேட்டர்ன் இஸ் ஃபாலோட் ஃபார் தி நெக்ஸ்ட் 7 வீக்ஸ். 7 வாரத்துக்கு நம்ம அப்படி தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்படியே போச்சுன்னா நம்ம கரெக்டாக பாருங்களேன், நம்ம அப்படியே ஜியாகிரஃபி எல்லாமே பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து எப்போ முடியுதுன்னா இந்த இடத்துல முடியுது. எங்கள் இந்தியன் எக்கானமி வந்து ஜான்வரி 26 அன்னைக்கு நம்ம மெட்டீரியல் கொடுத்து டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா Feb 2 வைக்க முடியாது, ஏன்னா எனக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது. Feb 3 அன்னைக்கு காலையில் 9-10 மணிக்கு நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அது முடிச்சிட்ட பின்னாடி Feb 4 Feb 13 வரைக்கும் நம்ம எல்லாமே தமிழ்நாடு ஃபோக்கஸ்டாக 2Aக்காக படிச்சிருப்போம். பட் இந்தியா ஃபோக்கஸ்டு கொஷின்ஸ் நமக்கு கேட்பாங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்குது. அந்த மெட்டீரியலை வச்சு கொஞ்சம் டேட்டாவை என்ரிச் பண்ணுறதுக்கு இந்த டைமை வந்து எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 வீக் கிட்ட டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 வீக் கிட்டத்தட்ட ஒரு 7-9 டேஸ் வரைக்குமே வரும். அதை எடுத்துக்கோங்க. அதை ஃபுல்லாக நீங்கள் டேட்டாவை என்ரிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கடைசியாக 3 ஃபுல் டெஸ்ட் கொடுக்க போகிறேன். Feb 14 ஒன்று, Feb 16 ஒன்று, அண்ட் Feb 18 ஒன்று. இதை நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் ஏபிள் டு சக்சீட் இட். உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை கொடுக்க முடியும். த திங் இஸ் நீங்கள் அந்த ஒவ்வொரு வாரமும் டெடிக்கேட்டடாக படித்து டெஸ்ட் எழுதணும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 2Aலையும் ஜாப் வாங்கிடலாம். 2வும் ரொம்ப டீசெண்டான ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து மேக்ஸிமம் நம்மளோட எஃபோர்ட்டை போட்ட மாதிரி எழுதிட்டு வந்துடலாம். ஒன்று சொல்கிறீங்க, படிக்கிறது எவ்வளோன்றதை விட எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்குது, எப்படி உங்களோட கண்டென்ட்டை வந்து டெலிவர் பண்ணுறீங்கன்றதுல தான் யார் ஜாபுக்கு போக போகிறா, யார் போகலைன்றதை டிசைட் பண்ண போகுது. எனக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் எதை பற்றியும் ஃபோக்கஸ் பண்ணாமல்
2Aவை படிச்சுக்கிட்டு வீக்கெண்ட் மட்டும் ஒரு 300 மார்க் ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு லட்டு மாதிரி அப்படியே முடிச்சுட்டே வாங்க. கடைசியில் நமக்கு ஒரு 9 நாள் கிடைக்கும். அந்த 9 நாளில் டேட்டா வந்து இந்தியா ஃபோக்கஸ்டாக இருக்க டேட்டாவுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாத்தையும் வந்து டேட்டாவை வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கடைசியாக ஒரு 3 ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு இப்போ எக்ஸாம் எழுதுங்க. டெஃபினட்டாக யூ கேன் ஏபிள் டு சக்சீட் இட். இது தான் என்னால் இந்த லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு கொடுக்க முடியுது. ஐ ஹோப் யூ ஹேவ் காட் தி கிளாரிட்டி அண்ட் தட்ஸ் இட். இதான் சொல்லணும்னு நினச்சேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம 2Aக்காக GS கொஷின்ஸ்க்காக தனியாக வந்து உதயம்னு சொல்லிட்டு ஒரு கிராஷ் கோர்ஸ் கொண்டுட்டு வரோம். அப்புறம் நம்ம 2A மெயின்ஸுக்கான ஆஸ்பெக்ட் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் மட்டும் வாங்கணும்னா நீங்கள் தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எலைட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷர்ஸ்க்காக 6 months GSக்கான டெய்லி லைவ் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. விஷன்னு சொல்லிட்டு லெசன் வைஸ் டெஸ்ட் சீரிஸும் போயிட்டுருக்கு. இது எல்லாமே நம்மளோட ஆன்கோயிங் பேட்சஸ். ஐ ஹோப் கடைசி மினிட்ல நான் ஒரு நல்லது பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க இந்த ஸ்கெடியூல். இப்படி ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக நம்மளால் சக்சீட் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து 2வும் கிளியர் பண்ணிட்டோம் ஆனால் எப்படி படிக்கிறதுன்னு தெரியலையே நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஸ்கெடியூலில் கொடுங்க. அஃபோர்டபுள் காஸ்ட்டில் குவாலிட்டி கொஷின்ஸு, குவாலிட்டியான ஃபீட்பேக்கு எல்லாமே கொடுத்து கடைசி மினிட்ல உங்கள் ஹோப்பு விடாமல் உங்களை கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போக நாங்கள் இருக்கோம். ஜஸ்ட் எங்களை நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். We can travel together. That's it. Thank you all.